ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், அவர்களுக்கு அந்த ஒரு கிரக அமைப்பானது பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பொதுவாகவே அமாவாசைகளிலேயே தை அமாவாசைக்கு மிக சிறப்புகளானது உண்டு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரக்கூடிய தினங்களானது மிகவும் முக்கியமானது. அதிலும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் மிகவும் விசேஷமானது. இந்த ஒரு அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை இந்த ஒரு தினத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த அமாவாசை தினத்தில் எப்பொழுது திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தை அமாவாசை 2026ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதம் 18ஆம் தேதி என்று வருகிறது. குறிப்பாக தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதனால இன்னும் விசேஷமானதுங்க. திதி கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 மணி வரை பார்த்தீங்கன்னா தை அமாவாசை திதிகளானது இருக்குது. ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து முடிக்கலாம். சூரிய உதயம் முன்பு பிரம்ம முகூர்த்தம் இருப்பதனால சூரியன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப புண்ணியமாகும். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஒரு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா பார்க்கிறார். அதனால் தொட்ட காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். தொல்லைகள் தந்த எதிரிகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகுவார்கள். நல்ல செய்திகள் நாளும் வந்த வண்ணமாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாகுகிறது. அதனால் பொருளாதாரங்களானது பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலானது ஒழுங்காகும். பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். அதேபோல் கேந்திராதிபதியான தோஷங்கள் பெற்ற கிரகங்கள் பலம் இழக்கும் பொழுது நன்மைகளை செய்யும். அதனுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இடம் பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் உங்களுடைய கவனங்களானது செல்லுங்க. குடும்ப ஒற்றுமையானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதேபோல் பத்திரப்பதிவில் இருந்த தடைகளும் அகலும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால ஆரோக்கியங்களானது சீராகி ஆனந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறையும். மனக்கவலைகளானது மாறுங்க. இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இனி தானாகவே நடைபெறும். மேலுமே குரு பார்வை 3, 11 ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா பதிகிறது. எனவே பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வழக்குகளும் சாதகமாகவே அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதோடு மேலெடுத்த ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளுக்கு கல்யாண முயற்சிகளானது கைகூடும். வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் பெருகும். கடல் கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் பார்த்தீங்கன்னா புரளுங்க. அதேபோல் தொழில் பங்குதாரர்கள் விலகினாலுமே புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள்.
நல்ல ஒரு மாற்றங்களும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்களும் வரக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது இப்பொழுது கை கூடுவதற்கான சூழல்கள் உருவாக போகிறது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் சஞ்சரித்து வருகின்றார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யோகம்தான். தனாதிபதி சனியோடு வந்து பார்த்திங்கன்னா சேருவதனால தனவரவுகள் தாராளமாக வந்து சேரும். மனதில் நினைத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுகணமே செய்து முடிப்பீர்கள். அயல்நாட்டு முயற்சிகளில் இருந்த தடையானது வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க. அங்கிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வழிகளானது பிறக்கப் போகிறது. உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நீங்கள் நடத்தலாம். ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு இருக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே வளர்ச்சியும் பிற்பகுதியினுடைய தளர்ச்சியும் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளினுடைய ஆதரவுகளானது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயருங்க. பெண்களுக்கு செலவுகளானது கூடும். இருப்பினுமே வருமானங்கள் போதுமானதாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்றார். அதனால பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும், மனக்கலக்கங்களானது தீரும். மேலுமே உங்களுடைய ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கைகள் இருப்பதனால நல்ல ஒரு காரியங்களானது பலமும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் விரோதங்களானது வந்து பார்த்திங்கன்னா விலகக்கூடிய நேரங்கள் இது. குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். சொத்துக்களால் ஆதாயங்களும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய நேரங்கள் இது. கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயம் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும். தக்க தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கை கொடுத்து உங்களுக்கு உதவுவார்கள். சென்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட சிக்கல்கள் இப்பொழுது வந்து விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையை வந்து தாக்கினாலுமே மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக அவற்றை சரி செய்து கொள்வீர்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய ஒரு நேரங்கள் இது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணையாக நிற்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்களானது கிடைக்கும். அதுவும் தங்கள் நினைத்த இடத்திலேயே வேலைகள் கிடைத்து அதிக சம்பளத்தை பெறுவீர்கள். வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கோபப்படாத வேண்டாம். அவர்களிடம் சற்று பொறுமையை கையாள்வது நல்லது. இல்லாவிட்டால் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களை நீங்கள் இழக்க நேரிடும். எதிர்பார்த்திருந்த வகையில் உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது உண்டாகுங்க. படிப்பு, வேலை சம்பந்தமாக பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீர். அதேபோல் யோகா, தியானம் இவற்றில் மனம் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுங்க. வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியிலும் இறங்குவீர். தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் பேசாத நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வருவார்கள். அரசு அதிகாரிகளால் ஆதாயங்களானது உண்டு. கேது 8ஆம் வீட்டுக்கு வருவதனால வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாகசங்கள் எல்லாம் வந்து காட்ட வேண்டாம். கவனமாக ஓட்டுங்கள். கண் எரிச்சல், வயிற்று வலியானது வந்து போகும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தினர்களினுடைய முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அளிப்பார்கள். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களானது வந்து சேரக்கூடிய நேரங்கள் இது. பணப்பழக்கங்கள் ஓரளவுக்கு இருக்கும். அடமானத்தில் வைத்துள்ள பழைய நகைகளை வந்து பார்த்திங்கன்னா மீட்பீர்கள். கன்னி பெண்களுக்கு நீண்ட நாள் கனவானது வந்து பார்த்திங்கன்னா நினைவாகும். உங்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல வேலைகளானது அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்போதுமே பெற்றோர் பேச்சை கேட்கவும் அவர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் எதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதிக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வங்களானது வந்து பார்த்திங்கன்னா பிறக்குங்க. கெட்ட நண்பர்களை ஒதுக்கி தள்ளுங்கள். விளையாட்டு போட்டிகளில் பரிசு பாராட்டுகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளை விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா யுக்தியால் விற்று தீர்ப்பீர் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய முதலீடுகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து விட்டு இருப்பதை வைத்து முன்னேற பாருங்கள். புது வாடிக்கையாளர்களினுடைய வருகையானது உண்டு. ரியல் எஸ்டேட், பதிப்பகம், சிமெண்ட் வகைகளால் லாபத்தையும் நீங்கள் இப்பொழுது காணலாங்க. வேலையாட்களை அன்பாக நடத்துங்கள். அதே சமயம் அவர்களிடம் தொழிலினுடைய ரகசியங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடையே கருத்து மோதல்களானது ஏற்படும். கூடுமானவரை இணக்கமான ஒரு போக்கை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறையாது. உத்தியோகத்தில் நெடு நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வுகளானது இனி உண்டு. சம்பளங்களும் உயரும். அதேபோல் மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இனி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சக ஊழியர்களினுடைய ஆதரவு
ஆதரவானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கணினித்துறையினர் அதிகம் சம்பளம் சலுகைகள் உள்ள வேலைகளுக்கு மாறுவார்கள். கலைத்துறையினரினுடைய படைப்புகளானது பாராட்டப்படும். அதே சமயம் வீண் விமர்சனத்தை தவிர்க்க பாருங்கள். இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.